வாங்க. லட்சணமா இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா கனகராஜ்? பிடிச்சிருக்குமா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? 15 பவுன் நகையும் 50,000 ரொக்கம் கொடுத்துருதோம். இது நல்லா கதையா இருக்கே. ஏன் அவனும் மூக்கு மூலியமா லட்சணமா தானே இருக்கான். அவன் ஒன்றும் முருங்கை கொம்பு கிடையாது, புளியங்கொம்பு. பெங்களூர்ல வேலை பார்க்கான். மாசம் 60,000 சம்பளம் வாங்குறான். நீங்க ஒரு 30 பவுன் நகையும் 1 லட்சம் ரொக்கமும் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை எங்க ஊர்லயே வச்சுக்கிறோம். 5 பவுன் போதுமா? ஏன்பா 7 பவுன் செஞ்சு வச்சிருக்க, 15 பவுன் போடுவேன்னு சொல்லுதா? ஏய், கொஞ்சம் பேசாம இரு, நாங்க பாத்துக்கிறோம். கடனை வாங்கியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடும். தங்கம் விற்கிற விலைக்கு கடன் வாங்கிலாம் என் கல்யாணம் நடத்த வேண்டாம். 7,000 தான் முடியும்னு கண்டிஷனா சொல்லுங்க. என்ன உங்க அப்பா 5 பவுன்னு சொல்றாரு, நீ என்னமோ 7 பவுன்னு சொல்லுத? சந்தையில விலை பேசுற மாதிரில இருக்கு. நீங்க தான் சந்தையில விற்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க? எங்க கிட்ட இருக்கிறதான் போடுவோம். கடன்லாம் வாங்கி என் கல்யாணம் நடக்காது. விலை கட்டுப்படி ஆச்சுன்னா விட்டுட்டு போங்க, இல்ல நாங்க வேற மாப்பிள்ளை வாங்கிக்கிறோம். அடியாத்தி, பொண்ணு பார்க்க வரும்போதே இந்த பொண்ணு இவ்வளவு பேச்சு பேசுதுன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எவ்வளவு பேச்சு பேசும். இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுல. அப்பனுக்கு அம்பாசமுத்திரம் வரைக்கும் வாய் இருக்குன்னா பொண்ணுக்கு பொள்ளாச்சி வரைக்கும் இருக்கு. எல்லாம் எழுந்திரிங்க போலாம். வாயா. விசாரிக்கிறப்பவே சொன்னாங்க பால்கார பொண்ணு வாயாடி. ஏன் வள்ளி வர மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி அடிக்கல? என்ன ஏன்பா நீங்க கடனை வாங்கி தான் கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் எனக்கு வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்க? வள்ளி, ஏய் வள்ளி, இவள நம்ம ஊர் பிள்ளைங்களோட மில்லுல வேலைக்கு போடுங்க. இல்லன்னா 2ஆம் தரமா எவனா மாப்பிள்ளைய பாருங்க. அவன் தான் போட்டது போதும் சொல்லுவான். 10 ரூபாய் கொத்தமல்லி வாங்கினா கூட 2 ரூபா குறைக்க 3 மணி நேரம் உட்காந்து பேசுவேன். காலம் பூரா வச்சு மாரடிக்க ஒரு மாப்பிள்ளைய வாங்க போறோம். கொஞ்சம் மலிவா வாங்க வேண்டாமா? வாயிலே போடுவேன். குரங்கு என்னமா பேசுது? எவன் ஒண்ணு வச்சு வாழ்வான்? வாழ்றவன் வச்சு வாழ்வான். நல்ல வளர்த்து வச்சிருக்கீங்க பிள்ளைய. அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. எங்க அப்பா எப்படி உன்னை வச்சு வாழுதோ வரவனை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். அடி சர்பால. ஒட்ட பிள்ளைக்கு எப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு பாரு. இன்னத்துக்கு யாரு போன்ல? லில்லிமா. அவ உன் செட்டு தான். அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. நீ இப்படியே திரும்பிக்கிட்டே இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் அம்மைக்கு ஒரு வேலை இல்ல. நீ என்ன போல பண்ற? நானா சமைக்கேன். அது சரி, உன் வீட்டுக்காரர் வரலையா? அவன் இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கான். வாரத்துல 3 நாளைக்கு தான் வேலைக்கு போறான். அதுக்கே தினம் அம்பலம் வைன் ஷாப்ல குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். அவனெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, எக்கேடோ கெட்டு போன்னு விட்டாச்சு. அது சரி, முருகன் வந்திருக்கான் பாத்தியா? பார்த்தேன். அவன் நினைப்புல தானே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி அடிச்சிட்டு இருக்க. ஆமா, அவன் பெரிய மன்மதன் பாரு. அவனுக்கு எல்லாம் இங்க காத்து கிடக்குறான். ஓ, அப்புறம் எதுக்கு பிள்ளை வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேணாங்க? ஹலோ, என்ன புள்ள பேச்சே காணோம்? இங்க பாருல, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இந்த மாதிரி டயத்துலலாம் என்ன மாதிரி ஆளுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்பதான் புள்ள உனக்கு செய்தி சொல்ல வசதியா இருக்கும். ஆமா, அவனுக்கு சென்னையில லவ் கிவன் ஏதாவது இருக்குமோ? அடியே வள்ளி, நீ இங்க இருக்கும்போது முருகனை வேற யாருல லவ் பண்ண முடியும்? உனக்கு நக்கல் போல வைப்புல போன.